இட்லி தோசைக்கு விட்டு சாப்பிடுற மாதிரி ஈஸியான டேஸ்டான தக்காளி சாம்பார் பண்ண போறோம். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 6 பச்சை மிளகாவை கீறி வச்சிருக்கேன். இந்த மாதிரி இதை சேர்த்துட்டு எண்ணெயிலேயே இந்த மிளகா 1 நிமிஷம் போல வதங்கட்டும். இது கூட கட் பண்ண 1/4 கிலோ தக்காளி, இந்த தக்காளியும் 1 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். தக்காளியையும் வதக்கிட்டு கொஞ்ச நேரம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் ஆறுனதும் ஸ்டவ் ஆன் பண்ணிருக்கேன். இதுல 1 கப் தண்ணி கூடவே 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள் மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 4 விசில் வரட்டும். 4 விசில் வந்து ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. தக்காளி பச்சை மிளகாலாம் நல்லா வெந்திருக்கு. இது இப்ப நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதுல உள்ள தக்காளி பச்சை மிளகாய் மட்டும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். வேக வச்ச தண்ணி இருக்கட்டும். இது கூட வெந்நீர்ல 10 நிமிஷமா ஊற வச்ச 7-8 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை நல்ல நைஸ் பேஸ்டா அரைச்சுக்கலாம். இந்த சாஸ்பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்தும் 1/4 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து பொரிய விட்டுருங்க. இது கூட கறிவேப்பிலை, கட் பண்ண 15 போல சின்ன வெங்காயம் சேர்க்கிறேன். இது கூட 2 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் 2 நிமிஷம் வதங்கினதும் இதுல 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடரும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து இதுல நம்ம அரைச்ச தக்காளி பச்சை மிளகாய் விழுது, கூடவே வேக வச்ச தண்ணி, இது கூட 3/4 கப் தண்ணியும் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த சாம்பார் வந்து 5 நிமிஷம் கொதிக்கணும். கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் வத்தி வரும். அதனால இன்னொரு 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். உப்பு செக் பண்ணி பாத்துக்கங்க. 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 3 நிமிஷமா சாம்பார் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. சூப்பரா கமகமன் வாசனை வந்துட்டு இருக்கு. பருப்பு இல்லாம இந்த ஈஸியான தக்காளி சாம்பாரை நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். டோட்டலா 5 நிமிஷம் சாம்பார் கொதிச்சிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி சரியா இருக்கும். இது ஆறுனா இன்னுமே கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். கடைசி அதுல 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள் அதிகமா சேர்க்கும் போது நமக்கு சாம்பார் நல்லா கமகமன் வாசனையா சூப்பரா இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஈஸி டேஸ்டி தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.